எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆலோசனை என்ன என்று பார்ப்போம். அது 1 தெசலோனிக்கேயர் 5:19 அழகாய் சொல்லுகிறது, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொல்லி. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொன்னால் தணிக்க விடாதிருங்கள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. ஆவிக்குரிய நாட்களில் அபிஷேகத்தை பெற்ற ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஜபம் ஒன்று உண்டு. அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் இருந்த துதி பலிகள் ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் செய்த ஊழியங்கள் ஒன்று உண்டு. ஆனால் நாட்கள் போக 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 எல்லாம் குறைந்து ஆவி தணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம் ஆவியை அவிழ்த்து போடாதபடிக்கு நாம் ஆவியில் எப்பொழுதும் அனலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கும் போது இருந்த அதே வைராக்கியம், அதே பரிசுத்தம், அதே உண்மை, அதே வைராக்கியம் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளாக பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி ஊழியம் செஞ்சோம் பிரதர், இப்படி நாங்கள் ஊழியங்களுக்கு நாங்கள் போனோம் பிரதர், இப்படியெல்லாம் நாங்கள் ஆராதிப்போம் பிரதர், நாங்கள் கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போதும் தேவ பிரசன்னைகளை நிரப்பும் பிரதர், அப்படி பிரதர் இப்படி பிரதர் பல கதைகளை சொல்லுவார்கள். நல்லதுதான், அவள் வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறது, ரொம்ப நல்லதுதான். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த ஊழியம் இப்பொழுது செய்ய முடிகிறதா? அன்றைக்கு வேதம் வாசித்த அதே வாசிப்பு இப்பொழுது வாசிக்க முடிகிறதா? அன்றைக்கு காத்திருந்த காத்திருப்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்ப்போமே. ஆனால் அது குறைவுபட்டிருக்கும். நம்முடைய ஆவி தணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்ப நீங்களும் நானும் வைராக்கியம் கொள்ள வேண்டும். அதை அனல் மூட்டி எழுப்பும் பொழுது கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, இது எப்படி நாம் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி நமக்குள்ளாக பெருகும்போது, ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக பெருகும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ரோமர் 8:13 சொல்கிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவி எழும்பும் போது என்ன ஆகிறது? இந்த மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். மாமிச சுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அழிக்கப்பட்டு போகும்பொழுது உனக்கு பிழைப்பு உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கை பிழைத்திருப்பீர்கள். எதுவும் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. ஒரு விசை கூட சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இந்த கால வேளையில் ஏதோ ஒரு இடத்தில் நாம் தவறி இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்தில் நாம் தள்ளாடி நிற்கிறோம், ஏதோ ஒரு இடத்தில் நாம் கீழே விழுந்திருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்தில் நாம் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, சரீரத்தின் ஆண்டவர் கிரியைகளை ஆவியினாலே நாங்கள் அழிக்க, ஆண்டவர் செய்கைகளை அழிக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆவியை நாங்கள் அவிழ்த்து போடாமல் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.